ஹரே கிருஷ்ண. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 17, அத்தியாயம் 5, 5வது காலை உலா. அதன் தொடர்ச்சி ஜனாதிபதி எனும் நரி. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், வங்காளத்தில் ஜங்கல் கா ராஜா என்றொரு கதை உண்டு. ஒரு நரி காட்டின் ராஜா ஆனதை பற்றியது. நரிகள் தந்திரமானவை. தப்பித்தவறி கிராமத்திற்கு வந்துவிட்ட நரி ஒன்று நீலச்சாயம் இருந்த தொட்டியில் விழுந்துவிட்டது. தொட்டியில் இருந்து தப்பி காட்டிற்கு பறந்தது. நரியின் நிறம் நீலமாகிவிட்டதால் மற்ற மிருகங்கள், என்ன இது, என்ன பிராணி இது என்று கேட்க ஆரம்பித்தன. ஆச்சரியமடைந்த சிங்கம், ஐயா, நாங்கள் தங்களை இதற்கு முன்னர் கண்டது இல்லையே, தாங்கள் யார் என வினவியது. அதற்கு நரி, நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றது. அதன் பின்னர் எல்லா மிருகங்களும் அந்நரியை கடவுளாக வணங்கின. ஆனால் ஒரு நாள் இரவு மற்ற நரிகள் ஊளையிட நிறம் மாறிய அந்த நரியும் ஊளையிட துவங்கியது. இதனால் அது சாதாரண நரியே என்ற உண்மை அம்பலமாகிவிட்டது. இதுபோன்று ஜனாதிபதி எனப்படும் பல நரிகளின் உண்மை உருவம் அம்பலமாக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பிரம்மானந்தா கூறுகிறார், வாட்டர் கேட் ஊழல் எனப்படும் வாட்டர் கேட் விவகாரம். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், உண்மையை சொல்ல போனால் தற்காலத்தில் உண்மையான எவரும் அரசாங்க அதிகாரியாக வர முடியாது. இது எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். ஒருவன் அயோக்கியனாக நாணயமற்றவனாக இருந்தால் அன்றி தனது அரசாங்க பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எனவே சான்றோரான எவரும் அரசு பதவியை ஏற்க முடியாது. என்ன செய்ய? டாக்டர் சிங் கூறுகிறார், அரசியல்வாதிகள் பெரும் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், அவர்கள் போக்கிரிகள். அரசியல் போக்கிரிகளின் இறுதி புகலிடம் என ஒரு மேதை கூறியிருக்கிறார். அடுத்த உரையாடலின் தலைப்பு, விஞ்ஞானம் மரணத்தை தடுக்க வேண்டும். பிரம்மானந்தா கேள்வி எழுப்புகிறார், புற்றுநோயின் காரணத்தை விஞ்ஞானிகள் அறிவார்களா? டாக்டர் சிங் கூறுகிறார், அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், புற்றுநோயின் காரணத்தை அறிவதனால் என்ன லாபம்? புற்றுநோயை தடுக்க முடிந்தாலும் உங்களால் இறப்பை தடுக்க முடியாது. அது சாத்தியமல்ல. புற்றுநோய் வந்தாலும் வராவிட்டாலும் மரணம் வந்தே தீரும். மரணத்தை தவிர்க்க முடியாது. புற்றுநோய் இல்லாவிட்டால் மரணம் விபத்தில் ஏற்படலாம். விஞ்ஞான ஆராய்ச்சியினால் மரணத்தை தடுக்க முடியுமானால் அதுவே உண்மையான விஞ்ஞானம். கிருஷ்ண பிரக்ஞை முறையே அவ்வுண்மையான விஞ்ஞானமாகும். ஒரு நோயை போக்குவதற்கான மருந்தை கண்டுபிடிப்பது வெற்றியாகாது. உண்மையான வெற்றி அனைத்து நோய்களையும் தடுத்து நிறுத்துவதிலேயே உள்ளது. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவையே உண்மையான தொல்லைகள் என பகவத்கீதை 8.16 வலியுறுத்துகிறது. ஆ பிரம்ம புவனாலோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா. இப்பருப்பொருள் பிரபஞ்சத்தின் உயர்நிலை கிரகத்திலிருந்து கடைநிலை கிரகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் உள்ள துன்பகரமான இடங்களே. பிறப்பு இறப்பு எனும் சுழலில் இருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண பிரக்ஞை முறையே ஆகும். அம்முறையை நாம் அபியாசிக்கின்றோம், மற்றவர்களுக்கும் வழங்குகின்றோம். இந்த கிருஷ்ண பிரக்ஞை முறையை மேற்கொள்ளுவதனால் தற்போதைய சரீரம் பயனற்றதாகும் போது பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் துன்பங்களுக்குட்படும் மற்றொரு பருப்பொருள் சரீரத்தை ஏற்கும் நிர்பந்தம் நமக்கு ஏற்படாது. இதுவே உண்மையான விஞ்ஞானமாகும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் 6வது அத்தியாயம் 6வது காலை உலா என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.